ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா 12 சீட்டர் ஜாலி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை பேரே ஜாலின்னு தான் வச்சுருக்காங்க. பக்காவான ஒரு வண்டியாக இருக்குது. என்ஜினை பொறுத்தவரை 2.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பவரை பொறுத்தவரை 160 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. வண்டியில் அதுக்கேற்ற மாதிரியே டார்க்குமே இருக்குது. நல்ல பவர்ஃபுல் இது இருக்கனால அதுக்கேற்ற டார்க் தேவைப்படுது. ஸோ 320 நியூட்டன் மீட்டரில் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. வண்டியில் டியூவல் கலரில் பக்காவான ஸ்டைலிஷான லுக்கில் தான் இருக்குது. முக்கியமாக டிரான்ஸ்மிஷன் சொன்னோன்னா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைலிஷ் லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவான டிசைனாக இருக்குது. மைலேஜ் வந்து 16 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ரியர் வியூவை பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவான லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 5.5 மீட்டர் நீளம் இருக்குது வண்டிக்கு. அது மட்டும் இல்லை, ஓவரால் விட்த்துன்னு பார்த்தோன்னா 2 மீட்டர் விட்த்து கொடுத்துருக்காங்க. ஹைட்டுமே பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஹைட்டு 2.5 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மகேந்திராவோட லோகோ, அப்புறம் ரியர் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. வண்டியில் வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3250 எம்எம்ல கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட ஸ்டைலிஷ் லுக் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 எம்எம்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா நல்ல பெரிய வீல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி 12 கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் நல்ல ரப்பர் ஃப்ளோரிங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி இன்டீரியர் பக்காவாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்துடுது. அதோட மெயினாக வந்து இது வண்டி வந்து நல்ல ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர் ட்ரம் பிரேக்ஸ் இந்த மாதிரி செட்டப்போடே இருக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்கு உள்ள வேரியன்ஸுமே வருது. வண்டியை பொறுத்தவரை டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயும் யூஎஸ்பி சிஸ்டம் இது எல்லாமே சார்ஜிங் போர்ட் எல்லாம் வந்துடுது. ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லை, கூடவே நமக்கு வந்து டே டைம் ரன்னிங் லைட் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்இடிலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வண்டிக்கு ஒரு அழகான லுக்கை கொடுக்குது. ஃப்ரண்ட் கிரில்லுமே ஸ்டைலிஷாக இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வருது. மெட்டாலிக் ப்ளூ அண்ட் சில்வர் காம்பினேஷனில் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில நல்ல இடைவெளியெல்லாம் இருக்கனால நல்லாயிருக்கும். இடைவெளி நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைல் இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சொகுசாக இருக்குது. கம்ஃபர்ட்டுக்கு குறைவே கிடையாது. இந்த வண்டியை பொறுத்தவரையில் லார்ஜ் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல விசிபிலிட்டி இருக்கும். உள்ளால இருந்து வெளியே பார்க்கறதுக்கு நல்ல சைடு விண்டோஸ் எல்லாமே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் பவர் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சேஃப்டியும் கூட. சும்மா வண்டி போயிட்டு இருக்கும்போது திறக்காது. அந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டத்தில் தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷன் வண்டியில் இருக்குது முக்கியமாக. ஸோ அதுவுமே இந்த வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணுது. எமிஷன் நார்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா BS6 phase 2 பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் குறைவாக தான் இருக்கும். நல்ல பக்காவான இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. ஃப்ரண்ட் கிரில்லு மற்றும் லோகோ, அப்புறம் அந்த ஹெட் லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே பக்காவாக காம்பினேஷனோட வந்துடுது. நல்ல ஒரு இதுதான். நாய்ஸ்லெஸ் என்ஜின் இருக்குது. முக்கியமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சத்தம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. பெட்ரோல் வண்டி போல் உள்ள எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லாங்க. பெஸ்ட் இன் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு வண்டியை தான் மகேந்திரா லான்ச் பண்ண போகிறாங்க. லோ மெயின்டெனன்ஸ் வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்தவரை சர்வீஸ் சென்டர் நமக்கு அதிக இடங்களில் இருக்கனால ஈஸியாக சர்வீஸ் பண்ண மாதிரி அமைப்பும் இருக்குது. சர்வீஸ் இன்டர்வல்லுமே 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லாங்க. அடிக்கடி ஆயில் மாற்றணுங்கிற கவலையும் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு தரமான ஒரு வண்டியை தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோரிங்கை பொறுத்தவரையில் ஆன்டி ஸ்லிப் ரப்பர் ஃப்ளோரிங்னு சொல்லாங்க. ஸோ அது குஷனிங் எஃபெக்ட் மாதிரி நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் நடக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்லிப் ஆகாத மாதிரி தான் அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் அட்ராக்டிவ் டிசைன் மெயினாக பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர், அந்த ஃபாக் லேம்புக்குள்ள இது செட்டப் எல்லாமே வந்துடுது. ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது முக்கியமாக. வண்டியில் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ரியர்லேயுமே நல்ல வியூ கிடைக்க மாதிரி தான் அமைப்பில் ரியர் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்ராக்டிவ் டியூவல் கலர் இருக்குது வண்டியை பொறுத்தவரையில். மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்ட இந்த வண்டியும் செல்ஃப் சைடு லக்கேஜ் ஷெல்ஃப் இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷாக இருக்குது. டெலிமேக்ஸ், ஐமேக்ஸ் ஆப் மூலமாக கண்காணிக்கப்படும். முக்கியமாக வந்து இதில் வந்து இந்த சர்வீஸ் இன்டர்வல் இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கிடைக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணதுக்கு. வாரண்டியை பொறுத்தவரை 2 இயர்ஸ் வாரண்டி இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ரைஸுமே கம்மியாக தான் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமாக 13,00,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.